ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். திருப்பாவையுள் நூற்றந்தாதிங்கிற தலைப்பில் இன்றைக்கு 22வது பாசுரம். இந்த பாசுரத்தில் சாபம் தீர்றதுக்கு வழி என்ன அப்படிங்கிற அறிவுரை சொல்லப்படுறது. அட்லீஸ்ட் இந்த பாசுரத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணியாவது நம்முடைய சாபத்தை தீர்த்துப்போமே. அங்கண்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். பாபங்கள் சாபங்கள்னு ரெண்டு சொல்லியிருக்கா இந்த பாசுரத்தில் ஆண்டாள். பாபங்கள் ஏற்பட்டதுன்னா பிராயச்சித்தம் பண்ணி அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். ஆனால் ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டானா அதோட பலனை அனுபவிச்சேதான் தீர்க்கணும். அதனால்தான் யாரையுமே சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா நம்ம பெரியவாள்லாம். ஆனால் பரம கிருபாளு நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் சாபத்தை போக்கிக்கிறதுக்கு அழகான ஒரு தீர்வு சொல்கிறார். என்ன தீர்வு? செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படிங்கிறார். பகவானை பார்த்து உங்களுடைய கண்கள்னால எங்கள் மேலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழித்து எங்களை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சொல்கிறார், திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கினால் சாபங்கள் பொசுங்கி ஒழியும் அப்படின்னு சொல்றா ஆண்டாள் இந்த பாசுரத்தில். பெருமாள் கடாட்சத்தை விட ஆச்சாரிய கடாட்சம் நம் மேல பட்டா நம்முடைய தோஷங்கள் போகும், பாபங்கள் போகும், சாபங்கள் தொலையும் அப்படின்னு சொல்வார்கள் நம்முடைய பூர்வர்கள். பகவத் ராமானுஜர் சந்நியாசியா ஆகிறதுக்கு முன்னாடி அத்வைத ஆச்சாரியர் யாதவ பிரகாசர் கிட்ட திருப்புட்குழியில வேதம் படிச்சுட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு சிஷ்யார்கள் புடைசூழ யாதவ பிரகாசர் காஞ்சி தேவப்பெருமாள் கோவில்ல உள்ள கரியமாணிக்க பெருமாள் சன்னதி வழியா போயிட்டு இருந்தார். அந்த சமயம் ஆளவந்தாருங்கிற ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சி தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரார். இவருடைய சிஷ்யர், ஆளவந்தாருடைய சிஷ்யர் திருக்கச்சி நம்பிகள். அந்த திருக்கச்சி நம்பிகள் கிட்ட ஆளவந்தார் கேட்கிறார், இத்தனை சிஷ்யாளோட யாதவ பிரகாசர் போறாரே, அந்த சிஷ்யர்களுக்குள்ள யாரு இளையாழ்வான் அப்படின்னு கேட்டார். பட்டத்துக்கு வந்தப்புறம்தான் அவர் ராமானுஜர். அதுக்கு முன்னாடி இவருடைய பெயர் என்னன்னா இளையாழ்வான், அந்த பேர் தான். திருக்கச்சி நம்பிகள் எத்தனை அழகா சொல்றார் பாருங்க. ராமனை போல நீண்ட திருமேனி, அழகிய பருத்த தோள்கள், தொடைவரை நீண்டு இருக்கக்கூடிய கைகள், தூக்கி முடிந்த சிகை, யக்ஞோபவீதம் தரிச்சுண்டு இடை சிறுத்து சிவந்த திருமேனி, அழகிய உத்தம புருஷன் அப்படிங்கிற லட்சணங்களோட அதோ போறாரே அவர்தான் இளையாழ்வார் அப்படின்னு காண்பிச்சார். அப்படியே உள்ளம் உருகி கண்கள்ல கண்ணீரோட காஞ்சி தேவப்பெருமாளை பிரார்த்திச்சுண்டே இந்த மகான் ஆளவந்தார் இளையாழ்வார பார்க்கிறார். கண் குளிர பார்க்கிறார். மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், முதல்வன் இவன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இவனே நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு முதல்வன் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு இளையாழ்வார குளிர கடாட்சிச்சார். இவர் உடனே காஞ்சி தேவப்பெருமாள் சன்னதிக்கு வந்து நின்றுட்டு அவர் முன்னாடி பிரார்த்திக்கிறார். ஏ கருணாமூர்த்தே, தேவதேவ, ஸ்ரீயப்பதே, ஜெகநாதா, புருஷோத்தமா, இந்த லோகத்தை உத்தாரணம் பண்ணக்கூடிய தேஜஸ் அந்த இளையாழ்வார் இடத்துல இருக்குன்னு என் மனசுக்கு தெரியறதுப்பா. இந்த பிள்ளைய நான் உம்மிடத்துல ஒப்படைச்சுட்டேன். இவனை எப்படியாவது ஜெகதாச்சாரியாரா நீதான் ஆக்கணும் அப்படின்னு
காஞ்சி தேவப்பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுண்டார் ஆளவந்தார். பிற்காலத்துல ராமானுஜரா ஆனதுக்கு அப்புறம் ராமானுஜரே சொல்றார், வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். நான் ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தேன், கல்லு போல இருந்தேன், கட்டைய போல இருந்தேன், அறிவற்று இருந்தேன், தன்னை சொல்லிக்கிற ராமானுஜர் அந்த மாதிரி. ஆனா யாமுனாச்சாரியார் அதாவது ஆளவந்தாருடைய கடாட்சத்தினாலதான் எனக்கு இத்தனை பெருமையும் அப்படின்னு சொல்லிக்கிறார் ராமானுஜர். அடுத்ததா ஆச்சாரிய கடாட்சத்தினால சாபமே போயிடும். ஸ்ரீ யதிபதி வைபவ தீபிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல ஒரு ஸ்லோகம் ராமானுஜருடைய பரம அனுகிரகத்தை சொல்றது. அந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஸ்ரீமான் ராமானுஜார்யோ ஜகதி விஜயதா அக்ரயாஹி யதீனாம் யன்னாமோ லாபமாத்ராத் நரபதி தனயாம் பிராத்யகத் பிரம்ம ரக்ஷஸ யஸ்யாவாதித்ருதண்டி சிதபிஹி பரம் சேதி தத்ரத்வயஸ்ச ஸ்திதித்யாபிஸ்தாபனார்த்தம் பிரதத பிகலிகாத் கேதுதண்டத்ரயீப. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்க்கலாம். காஞ்சிபுரத்துல இருந்த பல்லவ ராஜவனுடைய பெண், அவளுக்கு பிரம்ம ராட்சஸ் பிடிச்சுடுத்து. ராஜா பல மந்திரிகளை கூப்பிட்டு பரிகாரம் பண்ணினான், பல மகான்களெல்லாம் கூப்பிட்டு பரிகாரம் பண்ண சொன்னான். அந்த பிரம்ம ராட்சஸ் நகரவே இல்லை. அந்த சமயம் யாதவ பிரகாசர் சிஷ்யர்களோட கூட வரார். அந்த பிரம்ம ராட்சஸ நான் விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு வந்து சில மந்திரங்கள் எல்லாம் முணுமுணுத்தார். முணுமுணுத்துட்டு யாருடா நீ அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ராட்சஸ் பதில் சொல்லித்து, அடே யாதவ பிரகாசா, எப்படி கூப்பிடுறது பாருங்க, என்னையும் எனக்கு தெரியும், உன்னையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லித்து. சரி, நான் யாருன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டார். ஒரு சந்தர்ப்பத்துல மதுராந்தகம் ஏரிக்கரையில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் அமுது செஞ்சுட்டு போன மிச்சத்தை காக்காய்க்கு போட்டா அங்க இருந்து அதை சாப்பிட்ட ஒரு காக்கா தான் நீ. வேதாந்த விஷயங்களை கா கான்னு கத்தர பிராமணன்னா இப்ப நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மராட்சஸ். சரி, இப்போ உன்னோட கதையை சொல்லு, நீ யாரு அப்படின்னு கேட்டார். நான் ஒரு அக்னிஹோத்திர பிராமணனா இருந்தேன், என்னோட பேரு சோமசர்மா. யாகத்துல தவறு ஏற்பட்டுடுத்து இப்படி பிரம்ம ராட்சசனா நான் அலையறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப என்ன பரிகாரம் பண்ணினா இந்த பெண்ணை விட்டு நீ ஓடுவ, அதை சொல்லு அப்படின்னார். நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் நான் போக மாட்டேன், அது யாராலையும் முடியாது, ஆனா அதுக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட சிஷ்ய கோடிகள்ல அதோ கோடியில நிக்கிறாரே இளையாழ்வான், இவர் தான் ராமானுஜரா பிற்காலத்துல வரப்போறாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதோ நிக்கிறாரே இளையாழ்வான், அவருடைய திருவடியால என் தலையை தீண்டினா எனக்கு விமோச்சனம் கிடைக்கும். இப்படி இந்த பிரம்மராட்சஸ் சொன்னதும் இளையாழ்வான திரும்பி பார்த்தார் யாதவ பிரகாசர். ஆனா மனசுக்குள்ள ஒரு கசப்பு இளையாழ்வான் பேர்ல. ஏன்னா குருவை மிஞ்சிடுவான் போல இருக்கேங்கிற காழ்ப்புணர்ச்சி அவர் மனசுக்குள்ள. அப்படி திரும்பி பார்த்த ஆச்சாரியரோட ஆக்ஞைன்னு இளையாழ்வார் தன்னுடைய திருவடிய அந்த பெண்ணோட தலையில வச்சார். எப்படி அகலிகை சாப விமோச்சனம் அடைஞ்சாலோ அது போல இந்த ராஜ கன்னிகையை விட்டு அந்த பிரம்மராட்சஸ் ஓடி போயிடுது. நீ ஓடி போயிட்டேங்கிறதுக்கு ஒரு நிரூபணம் கேட்டார் யாதவ பிரகாசர். எதிரில் உள்ள அரச மர கிளைய முறிச்சுட்டு போயிடுத்து அந்த பிரம்மராட்சஸ், அப்படின்னா அது ஓடி போயிடுத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ராஜாவுடைய பெண் நல்ல குணவதியா சௌக்கியமா ஆயிட்டாளாம். ஆச்சாரியன் ராமானுஜன் கடாட்சத்தினால
பல்லவ ராஜாவோட பெண் சாபம் தீர்ந்தது அப்படின்னு தெரியுது பார்த்தேளா. ஆச்சாரிய கடாட்சத்தினால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் இடுறார் அமுதனார் ஒரு ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்துல. அந்த பாசுரத்தை பாருங்கோ. தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சலியா பிறவி பவம் தரும் தீவினை பாற்றித் தரும் பரந்தாமம் என்னும் திவம் தரும் தீதிலி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்களுக்கு உவந்து இருந்தேன் அன்றி யான் ஒன்றும் உள் மகிழ்ந்தே அப்படிங்கிறார். ராமானுஜருடைய சீர் ஒன்றே போரும், அவருடைய கல்யாண குணங்கள் ஒன்றே போரும், அவருடைய கருணை ஒன்றே போரும். அதை நினைச்சுண்டு நம்ம இருந்தோமானால் குலம் தரும் செல்வம் தந்திடும் நீள் விசும்பு அருளும் பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு ஆழ்வார் பாசுரம் போல இந்த பாசுரமும் ராமானுஜருடைய திருநாமத்தை சொல்லிண்டு இருந்தாலே நமக்கு தவம் தரும் அப்படிங்கிறார்கள். சுத்த பாஷண்டியா இருந்தாலும் நமக்கு அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தானா வந்துடுமா, அதுதான் தவம் தரும். ஆச்சாரத்தோட இருக்கணுங்கிற ஆசை தானே வந்துடும் அப்படிங்கிறார்கள். ஏன் அப்படின்னா அதுதான் எங்கள் ராமானுஜருக்கு உகப்பு. அவர் எதிரில் போய் நம்ம நின்னா லட்சணமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டுடுமா. அவர் ஒன்றும் நிர்பந்திக்க மாட்டார், இப்படிலாம் வா அப்படின்னு நிர்பந்திக்க மாட்டார். அவலட்சணமா அவர் முன்னாடி போய் இருந்தாலும் அவர் நம்மோட பேசுவார், நம்ம கிட்ட பிரியமா தான் இருப்பார் அவர். ஆனா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அவருடைய கோஷ்டியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் லட்சணமா போய் நின்னா தானே நன்னா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுமா. மடித்துணி கட்டிக்காதவெல்லாம் மடித்துணியை கட்டிக்க ஆரம்பிச்சுடுவானாம், நெத்திக்கு இட்டுக்காதவன்லாம் நெத்திக்கு இட்டுக்க ஆரம்பிச்சுடுவானாம், சந்தியாவந்தனம் பண்ணாதவன்லாம் சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிச்சுடுவானாம். ராமானுஜருடைய தரிசன மாத்திரத்திலேயே அவன் திருந்திடுவான். அவர் குணத்தை பார்த்து பார்த்து நமக்கு தவமே வந்துடும். அது மட்டும் இல்லை, செல்வம் வந்துடும், தகவும் வந்துடும், தகுதியும் வந்துடும், சலியா பிறவி பவம் தரும், தீவினை பாற்றி தரும், எல்லா தீவினைகளும் போயிடும், பரந்தாமங்கிற வைகுண்டத்தையே கொடுத்துடுவார். இத்தனையும் அவருடைய தரிசன மாத்திரத்திலேயே கிடைச்சிடும். இத்தனையும் கிடைக்கிற போது சாபமும் பாபமும் எம்மாத்திரம். அதனால எம்பெருமானுடைய கடாட்சமும் எம்பெருமானோரோட கடாட்சமும் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு தெரியறது பார்த்தீங்களா. இந்த திருப்பாவையில இந்த திருப்பாவை பாசுரத்திலும் ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்திலும் பகவானுடைய கடாட்சம் எம்பெருமானுடைய கடாட்சம் முக்கியம் நம்ம வாழ்க்கையிலன்னு தெரியறது பாருங்க. இருவருக்கும் அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சலியா பிறவி பவம் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமென்னும் திவம் தரும் தீதிலி ராமானுசன் தன்னை சார்ந்தவர்கட்கு உவந்தருந்தேன் அவன் சீரன்றி யானொன்றும் உள்மகிழ்ந்தே.